ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு. 7th பே கமிஷன் கீழே ட்ரெஸ் அலவன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு புதிய மாற்றம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த மாற்றம் ஜூலை 2025 முதல் நடைமுறைக்கு வரும் சொல்கிறாங்க. ஜூலை 2025க்கு அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண போகிற நியூ எம்ப்ளாயீஸ்க்கு முழு ட்ரெஸ் அலவன்ஸ் வழங்கப்படாது சொல்கிறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ட்ரெஸ் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 5,000 ஜென்ரல் எம்ப்ளாயீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ் யூனிஃபார்ம் வியர் பண்ணுறதுக்காக 10,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சர்வீஸில் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க. இதை இப்போ நியூ ஃபார்முலா மூலமாக சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2025க்கு அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண நியூ எம்ப்ளாயீஸ்க்கு இந்த முழு ட்ரெஸ் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட் பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் கிடைக்கும். இதுக்கான நியூ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆனுவல் ட்ரெஸ் அலவன்ஸை 12ஆல் டிவைட் பண்ணுவாங்க. அதுவாக கூட எந்த மந்தில் ஜாயின் பண்ணிங்களோ அந்த மந்த்தை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவருக்கு 10 மாதம் மட்டும்தான் அந்த அலவன்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. செப்டம்பர்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 ஜாயின் பண்ணுறாங்கன்னா வில் கெட் அலவன்ஸ் ஃபார் நவம்பர் டு ஜூன் ஒன்லி சொல்கிறாங்க. அதான் நவம்பர்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மந்த் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவல் அலவன்ஸ் 10,000னா 10,000 12,000 வகுப்பாங்க. அதை 9 மாதத்துல மல்டிப்ளை பண்ணுறப்போ 7,500 கிடைக்கும். யாருக்கெல்லாம் இது பொருந்தும் கேட்டிங்கன்னா, ஜூலை 2025க்கு அப்புறமா யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் சேரக்கூடிய நியூ எம்ப்ளாயீஸ்க்கு இந்த புதிய விதியை பொருந்தும் சொல்கிறாங்க. ஜூலை 2025க்கு முன்னாடி சேர்ந்தவங்கலாம் ஓல்டு ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்களாம். எந்த மாற்றமாக கிடையாது. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு ஃபுல் ட்ரெஸ் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. டிசம்பருக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு பாதி மட்டுமே கிடைக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக இந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சுகாதார திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், பேன் பேஸ் பண்ணி தான் அடையாள நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் CGHS ஸ்கீமில் இருக்கீங்களோ கண்டிப்பாக பேன் நம்பர் லிங்க் பண்ணி ஆகணும். ஸோ பேன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய கண்ட்ரிபியூஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகும் சொல்கிறாங்க. உங்களுடைய பங்களிப்பு விவரங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரிபார்ப்பு செய்யப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பணம் செலுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளிகேஷன் ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்டை மாற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நடக்கும் சொல்கிறாங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே SMS, இமெயில் மூலமாக உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் புதிய மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. CGHS மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வெப்சைட்டும் மாற்றிருக்காங்க. நியூ வெப்சைட் நேம் CGHS.mohfw.gov.in. இதில் மட்டுமே நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் சொல்கிறாங்க. பழைய வெப்சைட் பயன்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் ரெஃபரல், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, ஹெல்ப் டெஸ்க்கு, இதுமாதிரி நிறைய வசதி பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனில் இருக்குது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் DDO, PAO இந்த குறியீடின் அடிப்படையில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக கண்டறிய முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்க முக்கியமான அம்சங்கள். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.